மாப்பிள்ளை ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கோவிலுக்குள்ள படம் முடிக்கிறதுக்கு என்னால அனுமதி கொடுக்க முடியாது. நீ என்ன அனுமதிக்கிறது? இது ஏன் கோயில்? அனுமதிக்கிறதும் அனுமதிக்காம இருக்கிறதும் ஏன் இஷ்டம். சார், நீங்க எப்படி வேணாலும் படம் எடுத்து ஐயா, உங்களை நான் ரொம்பவும் கெஞ்சு கேட்டுக்கிறேங்க. இந்த அக்கிரமத்துக்கு தயவு செஞ்சு சம்மதிக்காதீங்க. பூசாரி, நான் சொன்னதான். தம்பி, பண்ணையறைய சொன்னதை கேட்டீங்களா தம்பி? நீங்க என்ன விட வயசுல சின்னவங்கடா, இருந்தாலும் உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து நான் சொல்றேன். அம்மனை நகர்த்திட்டு படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க தம்பி. தம்பி, இது சாதாரண கல் இல்லைங்க, சகல சக்திகளும் உள்ள பராசக்தின்னு நான் நம்புறேன். இந்த ஊரும் நம்புது. அப்படிப்பட்ட என் தெய்வத்தை ஏதோ பொம்மை நகர்த்துற மாதிரி நகர்த்திட்டு படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம்னு உங்க அப்பாட்ட சொல்லுங்க தம்பி. உங்க அப்பாட்ட சொல்லுங்க. பூசாரி, வாயா, தெய்வத்தை தூக்கிட்ட போக போறோம், திரும்பவும் அங்கதாயா வைக்க போறோம். உனக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றேன். மகபாகி ஐயா, இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த 1000 ரூபாய் எனக்கு 1000 கோடிக்கு சமம். இருந்தாலும் பெற்ற தாய தலைகுனிய வைக்கலாங்கடா. தெய்வ காரியத்துக்குன்னு சில சம்பிரதாயம் வரமுறை எல்லாம் இருக்குதுங்க. அதை நானே மீறிட்டா மத்தவங்க யாருங்க தெய்வத்தை மதிப்பாங்க? இங்க பாருங்க ஐயா, தெருவோட போறவன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாமரத்து மேல கல்லம் தெரியலாம். ஆனா தோட்டத்துக்கு காவல் இருக்கிறவன் அதுக்கு துணை இருக்கலாங்களா? கூடாதுங்களே. டைரக்டர் சார், எங்களை மன்னிச்சிருங்க. எங்க தோட்டம், துறவு, எஸ்டேட் எங்க வேணாலும் உங்க படப்பிடிப்பை வச்சுங்க. தயவு செஞ்சு கோயில்ல மட்டும் வேண்டாம். என்னடா சொல்ற? பூசாரி தான் உளறாரு. உனக்கு மூளை கட்டு போச்சா? சாமி, கோயில் இதுலதான் உனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக நம்பிக்கை உள்ளவங்க மனசை நாம புண்படுத்த கூடாது. என்ன பொறுத்த மட்டும் பூசாரி பேசுற வார்த்தையில உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த மட்டும் இந்த கோயில் இருக்கிறது கல் இல்ல, தெய்வம்னு நம்பி அதுக்கு துரோகம் செய்யாம நடந்துக்கிறார். அவருடைய நேர்மைக்கு நான் தலைவணங்குறேன், மதிப்பு கொடுக்க. பூசாரியா, இந்த கோயில் ஒரு சாம்ராஜ்யம், அதுக்கு நீங்க தான் சக்கரவர்த்தி. உங்க ஆசைக்கு எதிராக, விருப்பத்துக்கு மாறா முதலாளிங்க உரையில என்னுடைய அபிப்பிராயங்களை நான் திணிக்கவே மாட்டேன். இது உறுதி. அம்மா, கோபாலு, வா 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 வா. ஏன் கோபாலு, டிரைவர் ஆனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டியே? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் மாறிட்டேன். ஆனா நீ மாறினதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. என்ன சொல்ற கோபாலு? ஒண்ணு இல்ல, இது என்ன நீ கேட்கவே இல்லையே. நீ கேட்கட்டா பரவாயில்ல, நானே காமிக்கிறேன் பாரு. அட புடவை? ஆமா கற்பகம், நேத்து தான் முதல் சம்பளம் வாங்கினேன். அம்மனுக்கு வேண்டியது இருக்கியா? அப்பாட்ட கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மனுக்கு வாங்கினா அப்பா கிட்ட கொடுக்கலாம், மகளுக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, நாளையில இருந்து நீ பாவாடை தாவணிலாம் கட்டவே கூடாது. ஒரு ஃபாரின் ரிட்டர்னோட would be wife புடவையை கட்டிட்டு ஜம்முன்னு இம்ப்ரெஸ்ஸியா இருக்க வேண்டாம். கற்பகம், என்கிட்ட நீ பார்வையை மாத்திடலாம், ஆனா உண்மையை மறைக்கவே முடியாது. சொல்லு கோபாலு. எனக்கு எல்லாம் தெரியும் கற்பகம். கோபாலு, எப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ, நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பண்ணையார் மகன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு உங்க அப்பாவோட சம்மதம் கிடைக்குமா? அதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு கோபாலு. இந்த பயம் ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். கோபாலு, இந்த விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு நீதான் ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும். சமயம் பார்த்து பூசாரி ஐயா கிட்ட சொல்லி அவர் சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன மகமாயி, இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம், எல்லாம் நல்லபடியா முடியணும். இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன். சார், இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 தடவை அடிப்பியா சார்? ஓய், என்னப்பா, என்ன எவ்வளவு வேணும் உனக்கு? எனக்கு பணம் வேணாங்க. என்ன பர்சியா கேக்குறியா? உங்க படத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்களேன். வேஷமா? உனக்கா? சின்ன வயசுலயே நான் தெருக்கூத்தெல்லாம் நான் ஆடி இருக்கேன். கிருஷ்ணர் வேஷம்னு ரொம்ப நல்லா போடுவேன். வேஷமா? ஆமா, அந்த தோல்ல எல்லாம் வில்ல தொங்க வச்சுக்கிட்டு முதுகுல அம்பு சோரிக வச்சுக்கிட்டு இருப்பாங்களே. வில்லும் அம்பும் வச்சுக்கிட்டு கிருஷ்ணனா? ராமகிருஷ்ணனா இருக்கும். அந்த மாதிரி வேஷமா பார்த்து எனக்கு கொடுங்க சார். உன்னுடைய கலை ஆர்வத்தை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஆனா இந்த படத்துல ஒரு வேஷமும் பாக்கி இல்ல. ஆகவே அடுத்த படம் எடுக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேஷம் தர்றோம். அடுத்த படம் எடுப்பீங்க? சார்,
ஞாபகம் மறந்தே வேற எங்க விட்டீங்களோ? நோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். அந்த கவரை இந்த பர்ஸோட தான் வச்சிருந்தேன். என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லையே பூசாரியா, ஒரு கவர்ல 1000 ரூபாய் பணத்தை போட்டு வச்சிருந்தேன். எங்கேயோ கை தவற விட்டுட்டேன். நீங்க பாத்தீங்களா? இல்லைங்களே, நான் பார்க்கலைங்களே. எனக்கு பணம் போனது கூட பெருசு இல்ல, ஆனா இந்த தெய்வத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. பூசாரி ஐயா, எங்க படப்பிடிப்பு நல்லபடியா முடிஞ்சு நாங்க ஊர் திரும்புறப்போ இந்த கோயில் திருப்பணிக்காக அந்த பணத்தை காணிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். அந்த பணம் தான் காணாம போயிருக்கு. இந்த தரித்திரம் முடிச்ச தெய்வத்துக்கு அதுக்கு கொடுக்கணும் இல்லையா? சரி சார், என்ன பெரிய 1000 ரூபாய் வாங்க, வேலைக்கு வருவோம். உனக்கு காணிக்கையா வந்த இந்த பணத்தை எனக்கு வேண்டாம், என்னையே கதின்னு நம்பிட்டு இருக்கிற இந்த பூசாரி ஒரு 1000 ரூபாய்க்காக ஏங்கிட்டு இருக்கிறான். இந்த பணம் அவன் கஷ்டத்தை போக்கட்டுமேன்னு சொல்லாம சொல்லிட்டு அம்மா, நீயா தரித்திரம் முடிச்ச தெய்வம், உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன் தாயே? உன்னை நான் எப்படி வாழ்த்துவேன்? பூசாரி, தப்பையும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். எது தப்பு? இதை பட்டணத்துக்காரங்க சம்பிரதாயத்துக்கு விரோதமா செய்ய இருந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினே, அது தப்புன்னா நான் செஞ்சதும் தப்புதான். மகமாயி என் கஷ்டத்தை போய்க்கிடுவான்னு மலை போல நம்பிட்டு இருக்கிறனே, அந்த நம்பிக்கை தப்புன்னா இப்ப நான் செஞ்சதும் தப்பு. செஞ்ச நீயே தீர்ப்பையை சொல்ற நீதிபதி ஆயிட்டியா? தெய்வத்துக்கே துரோகம் பண்ணிட்டியே. மகமாயி உன்னை மன்னிக்கவே மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? தனக்கு தர வேண்டிய காணிக்கை பணத்தை கரையில பட வச்சாளே, அப்பவே தெரியல அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு. அவன் என்ன மன்னிச்சிருவா, மகமாயி என்ன மன்னிச்சிருவா. மகமாயி. சரியா? சந்தோஷங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களும் அவசியம் வந்துடணும். அப்ப வரட்டுங்களா? ஐயா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. தங்கச்சிக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லதுங்க. என்ன சொல்ற நீ? நம்ம பாபு ஐயாவே தங்கச்சி கட்டிக்க. ஐயா, கற்பகத்து மேல அவருக்கு பிரிய ஏற்பட்டிருக்கு. தங்கச்சி அவரை விரும்புதுங்க. ஐயா, 2 பேரும் ஊர்ல ஏரிக்கரையிலும் குளத்தங்கரையிலும் சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நீங்க மட்டும் சரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச மாதிரி. முடிச்சிட வேண்டியதுதான், முடிச்சிட வேண்டியதுதான். அப்பா, என்னப்பா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எங்கேயாவது அவசரமா வெளியே புறப்பட்டு இருக்கிறியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். அன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் அவசரமா தேவைப்பட்டப்போ பண்ணையாரமாக கொடுப்பாருன்னு சொன்னேன்ல? ஆமாப்பா. 1000 என்ன 5000 வேணும்னாலும் கொடுப்பாருமா, கொடுப்பாரு. அது உனக்கு நிச்சயமா கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவர் கட்டுப்பட்டவர். ஆமாப்பா. அந்த அளவுக்கு உன் மேல அவருக்கு பாசம். ஆமாப்பா. ஏமா கொடுக்க மாட்டாரு? இதுக்கெல்லாம் காரணம் நீ அவருக்கு உயிர் கொடுத்திருக்கிற. அது மட்டும் இல்லப்பா, வந்து சொல்லுமா, சொல்லு சொல்லு. ஆமாப்பா, ஆபத்து சமயத்துல காப்பாத்தின இல்லையா, அத மனசுல வச்சுட்டா. அதுதான் எனக்கு தெரியுமே. இப்ப என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கே? அவர் உயிரை காப்பாத்தினது இப்ப ரொம்ப சின்னதா போயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு சொந்தம், ஒரு உறவு உங்களுக்குள்ள ஏற்பட்டு போயிடுச்சு இல்லையா? மறைக்கிறேன், பெற்ற அப்பங்கிட்டயே மறைக்கிறேன். பண்ணையார மகனோட ஏரிக்கரையிலையும் குளக்கரையிலையும் பார்த்து பேசுறேன், பழகிறேன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற இந்த மானம் கெட்ட ரகசியம் இப்பத்தானே என் காதுக்கு வருது. கற்பம், ஒண்ணு மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்க. என் வம்சம் அன்னக்காவடி வம்சம் தான். பஞ்சத்துக்கு ஆண்டியோ பரம்பரைக்கு ஆண்டியோன்னு சொல்லுவாங்களே, அந்த பரம்பரை தான். இருந்தாலும் என் குடும்பத்துல ஒருத்தையாவது நில தவறி போயிட்டாங்கிற பேச்சுக்கே இடமில்லை. தாயே, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேம்மா, அந்த நல்ல பேரை கெடுத்துறாது. அப்பா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறதா செஞ்சு அப்படி பேசாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும்
மனசார கூட நாங்க தவறா நடந்தது கிடையாதுப்பா. அந்த மாதிரி தவறான தைரியம்லாம் எனக்கு கிடையாதுப்பா. காரணம் நான் உங்க மகப்பா, உங்க மக. அப்பா, அவரோட காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அவரை விரும்புவேன். அவரோட நல்ல குணத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் பழக ஆரம்பிச்சேன். ஆமாப்பா, முறைப்படி உங்களோட சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா நாம கும்பிடுற அந்த அம்மன் மேலேயே சத்தியம் பண்ணிருக்காருப்பா. அவனுக்கு நம்பிக்கை இல்லாத பொருள் மேல சத்தியம் பண்ணிருக்கிறா. நம்பிட்டியம்மா. அது மட்டும் இல்லப்பா, தான் நம்பி மனப்பூர்வமா தெய்வம்னு ஏத்துட்டு இருக்கிற அவருடைய அம்மா மேலே ஆணை வச்சுட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? தன்னை பெற்றவ மேலேயே சத்தியம் வச்சுட்டாரா? நீங்க எப்படி சொன்னா சொல்லுமா, சொல்லு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி என்ன தடுத்தாலும் உங்க அப்பா ஒருத்தர் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சா ஊரறிய உலகறிய உங்க கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இது என்ன பெற்ற தாய் மேலானு அப்படின்னு சொன்னாருப்பா. அப்படியாம்மா சொன்னா? அது போதும்மா, அது போதும்மா எனக்கு. இனிமே இந்த உலகமே புரண்டாலும் அவன் மாற மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, என்னவோ யாரும் கலங்கிட்டு இருந்தேன். என் கலக்கத்தை போக்கிட்டேம்மா. நீ இருக்கேங்கிறத நிரூபிச்சுட்ட தாயே. இந்த ஏழைய மறந்துடாம என் மகனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டியே. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இனிமே அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் பொறுப்பு. அப்புறம் என்ன, இனிமே நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ போய் தாரக்காரன், மோளக்காரன், தவுசு பிள்ளை, பந்தல் போடுறவன், சமயக்காரன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து. கணக்கா, இன்னொரு விஷயம் இல்ல, நம்ம ஊர் கோயில் அம்மன் சன்னிதானத்துல பூ கட்டி போட்டு உத்தர வாங்கினதுக்கு பிறகுதானையா முகூர்த்த நாளை குறிக்கிறது நம்ம குடும்ப பழக்கம். அதனால உடனே பூசாரி கிட்ட போய் சொல்லு, பண்ணையார் எந்த நேரத்திலையும் கல்யாண விஷயமா கோயிலுக்கு வரலாம்னு. சரி, நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த கல்யாணம் பாருங்க ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. என்னப்பா, யாரு கல்யாணம்? ஏண்டா, கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல நம்ம குடும்பத்துல யாரா இருக்கா? நான் இருக்கேன், கமலா இருக்கா. ஆமா, உங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம். உண்மையா சொல்றீங்க? ஆமாடா, ஜாதகம் கூட பார்த்து முடிச்சிட்டேன். இதை ஏப்பா என்கிட்ட முதல்லயே சொல்லல? ஏண்டா உங்ககிட்ட சொல்லணும்? நான் எது சொல்லி நீ இது வரைக்கும் கேட்டிருக்கிற. அதனால பார்த்தேன், எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு முடிச்சிட்டு கட்டடா தாலியன்னு உங்ககிட்ட கடைசியா சொல்லலான்னு வச்சுட்டேன். நான் கட்டலைன்னா? ஓஹோ, கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவியா? ஏண்டா, உன்னை யாரா கட்டிக்க சொல்றேன்? ரோட்ல போறவடையா கட்டிக்க சொல்றேன்? கமலா உன் அத்தை மக சின்ன வயசுல இருந்து உன் கூடயே வளர்ந்து விட. அதனாலதான்ப்பா மாட்டேன்னு சொல்றேன். அப்பா, அவளை பாக்குற போதெல்லாம் அவ என் கூட பிறந்த தங்கைங்கிற நினைப்பு தான்ப்பா எனக்கு வருது. அப்போ கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல? அப்படி யாருப்பா சொன்னாங்க? என் மனசுக்கு பிடிச்ச பெண்ணா பார்த்து நான் கல்யாணம் செய்துக்கு தான் போறேன். பிடிச்ச பெண்ணா பார்த்து? பார்த்தாச்சா இல்ல இனிமேதான் பார்க்கணுமா? நான் எப்போ பார்த்து முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏண்டா, அக்கறை சிமிக்கு படிக்க போனியே, அங்க யாராவது வெள்ளக்காரிய? அவ்வளவு தூரம் போக வேண்டாம்ப்பா. உங்க மருமக இந்த ஊர்ல தான் இருக்கா. நம்ம கோயில் பூசாரி மக கற்பகம். என்னடா சொன்ன? பூசாரி மகளா? நம்ம ஊர் கோயில்ல மணி அடிக்கிறானே அவன் மகளா? அவளே பார்த்தேன், பழகினேன், என் மனசை பறி கொடுத்தேன். நானும் மத்தவங்க மாதிரி நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு நீங்க நினைச்சா பூசாரியை பார்த்து நடக்க வேண்டிய மத்த நல்ல காரியங்களை கவனிங்க. டேய்